சென்னை ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெஸ்ட் பேட்சில் வந்து 2வது டெஸ்ட்டில் யூனிட் 8 இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, கொஸ்டின் உள்ள போகலாம் பாருங்கள். சார் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சரி, 101வது கொஸ்டின். பின்வரும் கூட்டுகளை கவனித்து எது தவறானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எது ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது திண்டுக்கலினுடைய கோபால நாயக்கர், சரிங்களா, திண்டுக்கலினுடைய கோபால நாயக்கர், ஆனைமலையினுடைய எதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை கட்டபொம்மன் ஏற்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த தென்னிந்திய கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துறது கட்டபொம்மன் கொடுத்துருக்காங்க. இது தப்பான விஷயம். இதை ஏற்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள், சரிங்களா, இவங்க தான் சிவகங்கையினுடைய மருது சகோதரர், சின்ன மருது பெரிய மருது, இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தென்னிந்திய கூட்டமைப்புன்றதை ஏற்படுத்துவாங்க. கட்டபொம்மன் கொடுத்துருக்காங்க, தப்பான விஷயம். ஸோ அடுத்து வந்து பாருங்க, கட்டபொம்மன் அதனுடைய தலைவராக செயல்பட்டு திருச்சிராப்பள்ளி அறிக்கையை வந்து இது பண்ணாரு கேட்குறாங்க. சரிங்களா, இதுவும் தப்பு. ஏன்னா கட்டபொம்மன் கிடையாது. இங்கே திருச்சிராப்பள்ளி அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம், சரிங்களா, 1801 ரிலீஸ் பண்ணது யாருன்னா அந்த மருது சகோதரர்கள் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ இதில் கட்டபொம்மன் கிடையவே கிடையாது. சரிங்களா, அடுத்து பாருங்க, மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் சந்திப்பதை தடுப்பதற்காக ஆட்சியர் லூசிங்டன் சதி திட்டம் தீட்டினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தா அந்த ஜாக்சனுக்கு அப்புறமா யாரை போடுவாங்க ஆட்சியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசிங்டன் தான் போடுவாங்க. பட் வந்து பாருங்க, இவர் தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் பண்ணார். சரிங்களா, இதான் ரைட்டான ஒரு விஷயம். அப்போது இந்த தென்னிந்திய நல கூட்டமைப்பில் சேரத்துக்கு வந்து கட்டபொம்மனை தடுத்தது யார்? அந்த லூசிங்டன் தான் தடுத்தாரு. அப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் ரைட்டு. அப்போ பார்க்கும்போது எது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூற்று தப்பு, 2வது கூற்றும் தப்பு. அப்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாருங்க 1 மற்றும் 2மே சாரி. சரிங்களா, 1 மற்றும் ஏதாவதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, 1, 2 ரெண்டுமே தவறானது. ஓகேங்களா, சரி, ஓகேங்களா. தென்னிந்திய நல கூட்டமைப்புனா யார் சொல்லணும்? நீங்கள் மருது சகோதரர்கள் சொல்லணும். திருச்சிராப்பள்ளி அறிக்கையினால அவர் தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். தீரன் சின்னமலை சிவகிரி கோட்டையில் தூக்கிடப்பட்டது எப்போது அப்படின்னு கேட்பாங்க. சில சங்கரகிரின்னு கூட கொடுப்பாங்க. சரிங்களா, சங்கரகிரி கோட்டை இல்லை சங்ககிரி கோட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவர் எப்போது தூக்கிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 1805 தான் அவரை தூக்கில போட்டாங்க. சரிங்களா, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரன் சின்னமலை உங்களுக்கே தெரியும். அவர் வந்து எப்போ தூக்கில் போட்டாங்க, அதே போல் கட்டபொம்மனை எப்போ தூக்கில் போட்டாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணியார் எப்போ தூக்கில் போட்டாங்க, சரிங்களா, சின்ன மருது பெரிய மருது எப்போ தூக்கில் போட்டாங்க, ஊமத்துறை அண்டு பார்த்தீங்கன்னா அந்த சிவத்தையா இவங்களை எப்போ தூக்கில் போட்டான்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த டேட்டும் இயரும் வந்து கரெக்டாக நல்லா மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சந்தா சாஹிபினுடைய 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து ஏற்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிதேவர் தான் வந்து பண்ணாரு. சரிங்களா, புலிதேவர் தான் அதுக்கான விஷயங்கள் பண்ணாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையம் சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பாளையம். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது யார் அப்படின்னு பார்த்தா அந்த 3 அதிகாரிகள் வந்து பாருங்க, மியானா, முடிமையா, சரியா, நபிகான் கட்டாக். சரிங்களா, இந்த 3 அதிகாரிகள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய முகமது அலி தான் அவருக்கு ஆதரவு தராம இவங்க எந்த பகுதியில் வந்து பொறுப்பு வகித்தானோட கேட்பாங்க. மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகிக்கும் போது இவங்க வந்து மேற்கு பாளையமாக இருக்கக்கூடிய புலிதேவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சரிங்களா, ஓகேங்களா, அப்போ ஆதரவு கொடுத்தது யார்? புலிதேவர் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனம் வெளியிட்டவர்கள் யார்? சரிங்களா, யார் வெளியிட்ட முதலே பார்த்தோம், மருது சகோதரர்கள் ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா, இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்பது 1801. சரிங்களா, ஆண்டு பேரறிக்கைன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஒட்டப்பட்டது கூட உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாம்பிள். எங்கெல்லாம் ஒட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சரிங்களா நவாபினுடைய கோட்டையினுடைய முன் சுவர், சரிங்களா, அது மட்டும் ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய சுற்றுச்சுவரில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பேரறிக்கையை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆண்டு அறிக்கைன்னு சொல்லக்கூடிய பேரறிக்கையை ஒட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரறிக்கை ஒட்டப்பட்டு இதில் ஒரு வசனமான சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா, அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக சரிங்களா மண்டல ஜாதி சமய மற்றும் பாகுபாடு, சரிங்களா, இன சமயம் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு போராடுங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. இதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 20,000 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சிவகங்கை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பகுதியில் கூட்டியிருப்பாங்க. சரிங்களா, இது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம், தென்னிந்திய போராட்டத்தில். ஓகேங்களா, அப்போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வந்து சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஓகேங்களா, சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து சிவசுப்ரமணியால் தூக்கிலப்பட்டது வந்து எங்கேன்னு கேட்குறாங்க. சரிங்களா, எங்கே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரம். எந்த வருஷம் டேட் வந்து பாருங்க 1799. சரிங்களா, செப்டம்பர் 13. சரிங்களா, பேனர் மேன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இது பண்ணியிருப்பாருங்க, பேனர் மேன். சரிங்களா, பேனர்மேன் சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. இந்த கயத்தாறு கோட்டை என்பது யாரு?
பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழைய கோட்டையில் என்ன பண்ணுவாங்க, புளிய மரத்தில் சக பாளையர்களோட என்ன பண்ணா தூக்கில் போட்டிருப்பாங்க. இவர் வந்து பாருங்க சார் அக்டோபர் 16 சரிங்களா. அக்டோபர் 16 என்று சொல்லப்பட்டு அக்டோபர் 17 அணி தான் தூக்கிலே போட்டிருப்பாங்க சரிங்களா. அக்டோபர் 16 அணி சொல்லி 17 தூக்கில் போட்டிருப்பாங்க. புளிய மரத்தடையில் தூக்கில் போட்டிருப்பாங்க சரிங்களா. அது ஞாபகம் வச்சுங்க. இவர் வந்து இதுவும் அதே தான் 1799 தான் சரி. அதனால் ஞாபகம் வச்சு. நாகலாபுரம் என்றது யாரு சரிங்களா, இவர் வந்து போட்டாங்க ஞாபகம் வச்சுனோம். நாகலாபுரம் சிவசுப்பிரமணியார், கயத்தார் என்பது கட்டபொம்மன். சிவசுப்பிரமணியம் யாரும் இல்லை, கட்டபொம்மனுடைய அமைச்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சரியான கூட்டை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பாளையக்கார் முறை காகத்திய பேரரசினுடைய நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சரியா. காகத்திய பேரரசு எங்க இருந்து கூட கேட்கலாம். வாரங்காலினுடைய பிரதாபருத்ரன் சரிங்களா, அவர் தான் என்ன பண்ணா அந்த பாளையக்கார் முறையை முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இது இங்கே தமிழ்நாட்டில் எப்படி பறையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மதுரை நாயக்கராக இருக்கக்கூடிய விஸ்வநாத நாயக்கர் சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டை சரிங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாளையங்கள் 72 பாளையங்களாக பிரிச்சிருப்பாரு. அவருடைய அமைச்சருடைய உதவியாளர் சரி, அவருடைய அமைச்சர் யார், அரியநாதர். அவருடைய இயல்பினால 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அப்போ முதல்ல காகத்திய அம்சம் நடைமுறையில் இருந்தது. அடுத்து கான் சாஹிபின் இறப்பிற்கு பின் புலிதேவன் நெருக்கட்டும் சேவலை 1774 மீண்டும் கைப்பற்றினார். கரெக்ட் தான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான் சாஹிப்ன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இவர் வந்து மதம் மாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டவர் சரிங்களா. அந்த கான் சாஹிப் அடுத்து யூசுப் கான் இதெல்லாமே அவருடைய பேர் தான். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பாருங்க 1761 மே 16 சரிங்களா அவருடைய நெற்கட்டும் செவல் கோட்டை, பனையன்னூர், வாசுதேவன் கோட்டையில எல்லாம் பிடிச்சிருவார். என்ன பண்ணுவார், புலிதேவன் தப்பிச்சு ஓடி போயிடுவார். அவர் இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது நெற்கட்டும் செவலுக்கு வரமாட்டார். அப்போ இது வந்து ரைட்டான விஷயம். கம்பெனி நிர்வாகத்துக்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் அதாவது கான் சாஹிப் துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டு 1764 தூக்கிடப்பட்டார். அப்போ இந்த விஷயம் கரெக்ட் தான். ஏன்னா ஓகேங்களா 64 அப்புறமா தான் என்ன பண்ணாரு வந்து பிடிச்சிருக்காரு. அடுத்து பாருங்க ஒண்டி வீரன் கட்டபொம்மனுடைய படைப்பிரிவில் ஒன்றை தலைமை ஏற்று நடத்தாராம். தப்பு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலிதேவன் சரிங்களா, புலிதேவர் சரிங்களா, புலிதேவர் இவருடைய இதுதான் இருந்திருப்பாரு. இந்த ஒண்டி வீரன் என்ன சொல்லிப்பாரு அப்படின்னு பாருங்க. கட்டபொம்மன் வந்து வருது அந்த புலிதேவர் சரிங்களா. புலிதேவர் என்ன பண்ணிப்பாருன்னா கட்டபொம்மன் அந்த ஒண்டி வீரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய கை வந்து பார்த்தா துண்டா போயிட்டு இருக்கும் பொருள். அதை வந்து பார்த்து வருந்துவார். அதுக்கு என்ன சொல்லுவாருன்னு கேட்டா பார்த்தோன்னா புலிதேவர் கேட்ட ஒண்டி வீரன் சரிங்களா, இந்த நான் வந்து பார்த்தா எதிரினுடைய படையில உள்ள புகுந்து ஏகப்படைய தலைகளை நான் கொழுதேன், அதனால வந்து பார்த்தா எனக்கு கிடைத்த பரிசு என்பது இந்த ஒரு கை போனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒண்டி வீரன் சொல்லியிருப்பார். இதுல ஒரு கதை சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் சரி சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை வேதாரண்யத்தில் தொடங்கிய போது தஞ்சை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக இருந்தவர் யார் சரிங்களா. யார் அப்படின்னு இருந்தார் பார்த்தீங்கன்னா தாரன் தான் இருந்தார் சரிங்களா. தாரன் தான் இருந்தார் சரிங்களா. அவங்களே தெரியும் இந்த தஞ்சாவூர் வந்து மாவட்டத்தில் வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது எப்போ நடந்தது, ஏப்ரல் 13 - 28 வரைக்கும் நடந்திருக்கும் சரிங்களா. திருச்சியிலிருந்து வேதாரண்யம் சரிங்களா அது வரைக்கும் நடந்திருக்கும். அப்போ வந்து கலெக்டரா யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரன் தான் இருந்தார். ஓகேங்களா. சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வ.உ. சிதம்பரனார் பின்வரும் யாருடைய சீடராக இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. உங்களை வ.உ.சி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலகங்காரனுடைய சீடர் தான் சரிங்களா. என்ன விஷயம் அப்படின்னா இவரெல்லாம் தீவிரவாதிகள் சொல்லுவாங்க. மிதவாதிகள் தீவிரவாதிகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது. உங்களுக்கே தெரியும் 1907 சூரத் பிளவு உங்களுக்கே தெரியும் சார். சூரத் பிளவு ஏன் சூரத்துக்கு வந்து அந்த ஐஎன்சி மீட்டிங்கை மாற்றினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீவிரவாதிகள் பாலகங்காரத்தில் எல்லாம் மகாராஷ்டிரா பூனாவில் இருக்குது சரிங்களா. அதனால் வந்து பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அங்கே சூரத்தில் மாற்றினாங்க. அங்கவும் பார்த்தீங்கன்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளுக்குள்ள பிரச்சனை வந்து 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த 1907ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ராஜ் பிகாரி கோஸ் ஐஎன்சி தலைவராக இருந்தார் சரிங்களா. இவங்களும் வந்து தீவிரவாதிகள் என்ன பண்ணால் ஒரு வாபலன் கேண்டிடேட்டை போடுவாங்க. யார், லாலா லஜபதி ராயை போடுவாங்க. ஆனால் லாலா லஜபதி ராய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிடுவார். கடைசியில் ஐஎன்சியுடைய தலைவராக இருப்பார் ராஜ் பிகாரி கோஸ் வந்து அதில் தலைமை தாங்கிட்டு இருப்பார். ஓகேங்களா. அப்போது இந்த சூரத் பிளவில் வந்து போய் கலந்துட்டு இவர் மட்டும் இல்லை பாரதியாரும் போய் கலந்துப்பார். கலந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாரு, இவர் வந்து பாலகங்காரத்தில் இருக்கிற பக்கம் இவர் திரும்புறாரு. அப்போ அவருடைய அரசியல் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்லலாம், நீங்கள் சீடர் கூட சொல்லலாம். யார், பாலகங்காரத்தில் இருந்த வ.உ.சி. சரிங்களா. உங்களுக்கே தெரியும் சுதேசி நீராவி கப்பல் சரிங்களா. அதை வந்து ஓப்பன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாரு, காளியா மற்றும் லாவோ 2 கப்பல்கள் என்ன பண்ணியிருப்பாரு கொழும்பு டு தூத்துக்குடிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டியிருப்பாரு. ஓகேங்களா. அந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். 1957ஆம் ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிங் பிரபு தான் இருந்தார். சரிங்களா. இந்த டல்ஹௌசி வந்து 1853 பட்டய சட்டத்தின போல இருந்திருப்பாரு. சரிங்களா. அந்த மிண்டோ பிரபு வந்து 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, அதில் இருந்திருப்பார். சரிங்களா. கானிங் பிரபு தான் வந்து பார்த்தீங்கன்னா
ரெவால்ட் அப்போ இருந்திருப்பார். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். உங்களுக்கே தெரியும், அதில் ஏகப்பட்ட பேர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து 1857 மார்ச் 29 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே பராக்பூரில் இருக்கக்கூடிய அங்களுடைய மங்கள் பாண்டே என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த கொழுப்பு தடவிய சரி அந்த தோட்டாவை பயன்படுத்த முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாரு, சரிங்களா, ஆங்கிலேய அதிகார சுட்டு கொண்டிருப்பார். ஓகேங்களா, அதுதான் போராட்டமான தொடக்கத்துக்கான ஒரு காரணம். சரிங்களா, அப்போ யார் இருந்தா கேனிங் பிரபு தான் இருந்தார். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்திய தேசிய காங்கிரசினுடைய 3வது மாநாடு அமர்வு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சென்னையில் தான் நடந்தது. சென்னையில் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் 1000 விளக்குதுல மக்கீஸ் தோட்டத்தில் அது நடந்தது. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 607 பிரதிநிதிகள் கலந்துட்டு இருப்பாங்க அகில இந்திய அளவில். இதில் 362 பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, என்னுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி தான் வந்து இதுக்கு தலைமை தானார். ஓகேங்களா, இது மாதிரி விட உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, பக்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்த என்று கூறியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார் தான் சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. சில இதனுடைய முக்கியமான இயக்கம் என்பது என்னது? தன்னாட்சி இயக்கம். சில ஹோம் ரூல் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. தன்னாட்சி இயக்கம். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1916. சரிங்களா, இது வந்து பார்த்தா சென்னையில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பம்பாயில் ஓப்பன் பண்ணது யார்? திலகர். சரிங்களா, இது அடுத்து பார்த்தீங்கன்னா 1917 ஐஎன்சியுடைய தலைவராக மாறியிருப்பாங்க. கொல்கத்தா மீட்டிங். சரிங்களா, கொல்கத்தா மீட்டிங் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, அந்த வசனம் என்பது ரொம்ப முக்கியமான வசனம். அது மட்டும் என்னுடைய பத்திரிகைகள் 2 மேக்சின் பற்றி கேட்கலாம். சரிங்களா, என்ன பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் மற்றும் நியூ இந்தியா 2 பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதனால ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய வீர ராகவாச்சாரியார் மற்றும் வாடியா அருண்டேல் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தன்னாட்சி இயக்கத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால அன்னி பெசன்ட் மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த யாரும் இந்த பிபி வாடியா தான் இருந்திருக்காரு. சரிங்களா, அதனால் ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகேங்களா, இந்த வசனம் மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூட்டுகளை கவனத்தில் கொண்டு இது சரியானவற்றை தேர்வு செய்யணும்னு கேட்குறான். சரிங்களா, 1802 சிவகங்கை இணைக்கப்பட்டதான். சரிங்களா, ஒன்றும் இல்லை சார். நீங்கள் 1801 இந்த காலகட்டமே என்னாச்சுன்னா உங்களுக்கு சின்ன மருது பெரிய மருது இந்த ஊமதுரை எல்லாமே தூக்கில் போட்டிருப்பாங்க. அப்போது 1801 தான் சிவகங்கையானது இணைக்கப்பட்டது. 1802 கொடுத்துறான், தப்பு. ஓகேவா, அடுத்து பாருங்க. ராமநாதபுரத்தினுடைய அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் 1802 அக்டோபர் 24 மருசவர்கள் தூக்கிடப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மருசவர்கள் தூக்கிடப்பட்டது 1801. அப்போ இந்த எந்த கோட்டை? திருப்பத்தூர் கோட்டை. சரிங்களா, 2 விஷயமே தப்பு. இயர் தப்பாக கொடுத்துருக்கா. அப்போ எது சரியானதுன்னு கேட்குறான். எதுவுமே சரி கிடையாது, எதுவும் இல்லை. டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் எந்த நாளில் தமிழகத்தினுடைய மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார்? சரிங்களா, ஒன்றும் இல்லை சார். மெரினா கூட்டத்தில் வந்து எப்போ உரையாற்றினா மார்ச் 18 1919 தான் உரையாற்றிருப்பாரு. என்ன விஷயத்துக்காக உரையாற்றிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணணும். சரிங்களா, பிளாக் ஆக்ட் சொல்லுவாங்க, கருப்பு சட்டம். சரிங்களா, கருப்பு சட்டம், அதாவது ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம், ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1919 ஏப்ரல் 6. அதுக்கான பேசுறதுக்கான மீட்டிங் வந்து பார்த்தா தமிழ்நாட்டிலாம் பேசியிருப்பார். அதுவும் கஸ்தூரி ரங்கனுடைய வீட்டில் தான் அந்த மீட்டிங்கே ஃபஸ்ட் நடந்திருக்கும். அப்புறம் மெரினா பீச்சுக்கு போயிருக்கும். ஓகேங்களா, மார்ச் 18 1919 அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு நடத்தலான்றது ஞாபகம் வச்சுங்க. ஆனால் கருப்பு சட்டமானது கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா எதிராக போராட்டம் நடந்தது எப்போ? 1919 ஏப்ரல் 6 மறக்கவே கூடாது. ஓகேங்களா, சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். கீழ்காணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து சுயராஜ்யவாதி, சுயராஜ்யவாதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கே தெரியும் சுயராஜ்ய கட்சி ஓப்பன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1923 ஜனவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ், மோதிலால் நேரு 2 பேரும் சேர்ந்தா சுயராஜ்ய கட்சியை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றத்தை வேண்டக்கூடியவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒன்றில் சார் ஒத்தியாமை இயக்கத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் சொன்னால் சட்டமன்ற புறக்கணிப்பு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சௌரி சௌரா சமம் நடந்ததுனால என்ன பண்ணிருப்பாங்க? காந்தியில கைது பண்ணிருப்பாங்க. காந்தியில வந்து பார்த்தா கைது பண்ணதுக்கப்புறம் எங்கள் பெரிய தலைவர்கள் யாரும் கிடையாது. அதனால என்ன பண்ணால் சுயராஜ்ய கட்சின்ற ஒரு கட்சியை ஓன் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி அரசியல் ஈடுபட்டிருப்பாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி வருது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சீனிவாசனார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுயராஜ்யவாதி, அதாவது மாற்றத்தை வேண்டக்கூடியவர்கள். இவங்களா சட்டமன்றத்துக்கு போய் மக்களுடைய குறைகளை பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களாம் பண்ணியிருக்காங்க. இந்த சீனிவாசனார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுஜித் அம்பாள் நீ படிச்சிருப்பீங்க. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் நீ படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அதான் அபுஜித் அம்பாள். அந்த அபுஜித் அம்பாளுடைய தந்தை தான் இவர் சீனிவாசன். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சீனிவாச காந்தி நிலையம்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா, நல்லா லாபம் வச்சுங்க. அப்போ இந்த சத்தியமூர்த்தி பற்றி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யாரு, காமராசருடைய அரசியல் கூறுன்றது மறக்கவே கூடாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? சரிங்களா, யார் பண்ணது அப்படின்னு பார்த்தா டி பிரகாசம், இவர் தான் பண்ணாரு சார். ஒன்றும் இல்லை சார், இவர் வந்து 1946
இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினோட சிஎம்மா இருந்திருப்பாரு, அதாவது மெட்ராஸ் மாகாணத்தினுடைய சிஎம்மாவும் இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்பட்டு, சரி, ஆந்திர பிரதேசம் எப்போ பிரிக்கப்பட்டது? 1953, சரிங்களா, அக்டோபர் 1ஆம் தேதி வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்போது ஆந்திர பிரதேசனுடைய தலைநகராக கர்னூல் இருந்திருக்கும். அந்த ஆந்திர பிரதேசனுடைய முதல் சிஎம் யாருன்னா அந்த டி பிரகாசம் தான் இருந்தார். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஆள் இவர். ஆந்திர கேசரி என்று எல்லாரும் அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா, அவர் தான் வந்து உதயவனத்தில் உப்பு சத்தியாகிரக தலைமை தாங்கியவர். ஓகேங்களா, அது மட்டும் அவர் கூட வந்து நாகேஸ்வர் ராவ் இவங்களாம் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, முக்கியமான பர்சன் யார்? டி பிரகாசம் மறக்கக்கூடாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியானவற்றை தேர்வு செய்ய கேட்கிறான். ஓகேங்களா, பாருங்க. 1598ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18இல் ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் ஆணை பிறப்பித்தார். கரெக்ட் தான், ஆணை பிறப்பித்தார். ஆனால் கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி பயனளிக்காததோடு குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஜாக்சனை சந்திக்க மறுத்தார். சரிங்களா, 2 விஷயம் ரைட்டு. அடுத்து பாருங்க. இறுதியாக கட்டபொம்மனுக்கு ஜாக்சனை சந்திக்க அனுமதி கிடைத்தது 19 செப்டம்பர் 1898. சரிங்களா, அப்போ ஆன்சர் கீஸ் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சரியான விஷயம் தான். சரிங்களா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆணவத்தோட போக்குவரத்து நடந்துட்டு இருப்பாரு. இதை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கட்டபொம்மன் உடனே என்ன பண்ணா, சிவசுப்ரமணியம் அவருடைய அமைச்சரை கூப்பிட்டு தப்பிச்சு போய் அது ஹெல்ப் பண்ணது யாருன்னா ஊமதுரை. பழைய தூக்கிட்டு உள்ள வந்துருவார். சரிங்களா, திருநெல்வேலி இதுல இருந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரும்போது என்ன பண்ணாரு, தப்பிச்சு ஓடிடுவாங்க. ராமநாதபுரம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல தப்பிச்சு ஓடிடுவாங்க. சரிங்களா, அப்போ இந்த 3 விஷயமே கரெக்டான ஒரு விஷயம் தான். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது இது. சரிங்களா, அந்த ஜாக்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆணவத்தினுடைய திமிர் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டபொம்மனோட நடந்திருப்பார். ஓகேங்களா, சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது ராணுவத்துடன் காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்றது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, வெள்ளையனை வெளியேறு இயக்கம் உங்களுக்கே தெரியும். சரிங்களா, ஆகஸ்ட் 8, 1942 சரிங்களா நடந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ராணுவத்தை எதிர்த்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்காரர் ரொம்ப வீரமான ஆள் அப்படின்னால ராணுவத்தையும் எதிர்த்துருக்காங்க பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ரயிலினுடைய தளவாடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தளவாடங்களின்மானது என்ன பண்ணா புரட்டி போடப்பட்டது, தடம் பொருளை செய்யப்பட்டது. சரிங்களா, அந்த ரயில் ரோடு என்ன பண்ண தடம் பொருளை செஞ்சிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அப்போ ராணுவத்தை வந்து எதிர்த்து யார்? மதுரைக்காரங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, உங்களே தெரியும் வேலூர் புரட்சி என்பது 1806 சரிங்களா ஜூலை 10ஆம் தேதி நடந்திருக்கும். சரிங்களா, அது ரொம்ப முக்கியமானது. உடனடி காரணம் எதுன்னா புதிய தலப்பாகை தான். என்ன விஷயம், அந்த புதிய தலப்பாகை என்ன இருக்குன்னா சில்வர் சிம்பலை போட்ட தொப்பி இருக்கும். இது ஒரு ஐரோப்பிய தொப்பி. இதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அக்னியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னியூ, ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அக்னியூ இவர் தான் அறிமுகப்படுத்திருப்பாரு. அக்னி தலப்பாகைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தா இந்து முஸ்லீம் 2 படைகளும் சேர்ந்து எதிர்த்திருப்பாங்க. அதனால தான் போராட்டமான உடனாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் ராணுவ தளபதி. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சென்னை மாகாணத்துக்கே தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிரடாக். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தினுடைய ஃபுல் கண்ட்ரோல் அவர் தான் வச்சிருந்தார். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மீசைகளை மழிக்கணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கடுக்கான் போகிறது, சமயம் சார்ந்து அந்த விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம நெத்தியில் திலகமிடுவது, இது மாதிரி வேலைகள்லாம் பார்க்கக்கூடாது, இது மாதிரி ஏற்பட்ட ரூல்ஸ் போட்டிருப்பாரு. அப்போதுலேருந்தே பார்த்தோன்னா நம்முடைய வீரர்கள் எல்லாமே கடுப்பாக தான் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் உடனடி காரணமாக அமைந்தது எது? இந்த அக்னியூ தலைப்பாகை, அதுவும் சிலுவை சிம்பல் அணிந்த ஒரு தலைப்பாகை தான் உடனடி காரணமாக அமைந்தது. ஓகேங்களா, அப்போது இந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க, புதிய தலைப்பாகைன்றது ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் எப்போது வெள்ளையனை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியால் செய் அல்லது செத்து மடை டூ ஆர் டை அப்படின்னு சொன்னாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா, நான் முதலே சொன்ன விஷயம் தான். சரிங்களா, ஆகஸ்ட் 8, 1942. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இது வந்து எங்கே நடந்திருக்கும்? பம்பாயில் நடந்திருக்கும் இந்த தீர்மானம். இதனுடைய அப்போது ஐஎன்சியினுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். சரிங்களா, ஒரு இளம் வயது ஐஎன்சியினுடைய தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் சொல்லணும்? இந்த அபுல் கலாம் ஆசாத் தான் நீங்கள் சொல்லணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் யார்? இவர் தான். சரிங்களா, இவருடைய தினமானவருடைய பிறந்த நாள்லாம் சொல்லுவாங்க, கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். மே 16 சரிங்களா அன்று 1861 அன்று புலிதேவருடைய 3 முக்கிய கோட்டைகள் யூசுப் கானினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, நான் முதலே பார்த்த விஷயம் தான். என்னென்ன கோட்டையை அவர் இது பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். புலிதேவர் கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நெற்கட்டு செவல், பனையூர், வாசுதேவநல்லூர். அப்போ ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது என்ன வருது பாருங்க, 2 சரிங்களா 5 2 5 6. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் வரணும். ஓகேங்களா, அந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சார், பார்க்கலாம் என்ன ஆப்ஷன்ஸ்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தீர்த்தகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். தீர்த்தகிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரு? ஓடாநிலை, உங்களுக்கே தெரியும். தீரன் சின்னமலை தான் அதோடைய இயற்பெயர் சொல்லுவாங்க, தீர்த்தகிரின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, கோபால நாயகரின் திண்டுக்கல் கூட்டமைப்பு. அடுத்து பாருங்க, பேனர் மேன்
இந்த பேனர் மேன் வந்து எங்கே வருவார்? ராமலிங்கனார். ஒன்றும் இல்லை சார், இவர் தான் கட்டபொம்மனுக்கான அந்த பாஞ்சாலங்குறிஞ்சியுடைய கோட்டைகளினுடைய தகவல்களை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது யாரு? இந்த ராமலிங்கனார் சமையல்காரன், இவன் தான் சொல்லி கொடுத்தான். சரிங்களா, அப்படி மேட்ச் பண்ணோம். அடுத்து பாருங்க, சுபேதார் ஷேக் ஆடம். சுபேதார் ஷேக் ஆடம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சியில் ஈடுபட்டிருப்பார் சார், வேலூர் புரட்சியில் ஈடுபட்டிருப்பார். அப்போ ஒரு படைப்பிரிவு அவன் தலைமை தாங்கியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, கர்னல் பேன்கோட். இவர் தான் வந்து பார்த்தா வேலூர் கோட்டையில் போரில் முதல்ல வந்து அந்த வேலூர் கோட்டையில் முதல்ல பலியானது யாருன்னா பேன்கோட் தான். சரிங்களா. அப்போ 5. அப்போ ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது 5, 3, சரிங்களா, 2, 1, 4 ஏதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க, நல்ல முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார், சென்னை வாசிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்னை வாசிகள் அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம், த MNA கூட, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், எப்போ சார் ஓப்பன் பண்ணாங்க? 1852. அதோட தலைவர் யார் இருந்தது? லட்சுமி கஜலு நரசு ரெட்டி. ஓகேங்களா, அவர் தான் இருந்தார். சரிங்களா. இது வந்து என்ன பண்ணாங்கன்னா டார்ச்சர் ஆணையம், சரிங்களா, டார்ச்சர் கமிஷன் இதான் கொண்டு வருவாங்க. என்ன விஷயம்னா, விவசாயிகள் மீது சித்திரவதை சட்டம் ஒன்று இருந்தது, அதை தடை செய்யப்பட்டு சித்திரவதை ஆணையமானது உருவாக்கப்பட்டு விவசாயிகளுடைய துயரானது போக்கப்பட்டது. ஓகேங்களா. அப்போ சென்னை வாசிகள் சங்கம். ஓகேங்களா. அடுத்து ஈவேரா. ஈவேரா அவங்களுக்கு வைக்கம் சத்தியாகிரகம். வைக்கம் சத்தியாகிரகம் எப்போ நடந்தது? வைக்கம் விரதம் சொன்னாங்க 1924 நடந்தது. வைக்கம் சத்தியா கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் நடந்தது. ஓகேங்களா. SN சோமயாஜுலு. இது வந்து பார்த்தா நீல் சிலை அகற்றும் போராட்டம். சரிங்களா, நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 நடந்தது. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுவாங்க, சிலைக்கு எடுத்து மவுண்ட் ரோட்டில் வச்சிருப்பாங்க சார். இந்த போராட்டம் நடந்து என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்து என்ன பண்ணார், ராஜாஜி வந்து பதவி ஏற்றுக்கு அப்புறமா அந்த சிலையை எடுத்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா சென்னை அருங்காட்சியில் வச்சு பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அந்த நீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு ஆள், மதராஸ் துப்பாக்கி படையினுடைய வீரர். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் ரொம்ப கொடுமையாக வந்து சில விஷயங்கள் பண்ணிருக்காரு. கான்பூர் படுகொலை சொல்லுவாங்க, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கட்டவிழ்த்து விட்டுருக்காரு. அதனால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீரர்களால் யார் கொண்டாங்கன்னே தெரியல, அது மாதிரி அவர் செத்து போயிட்டார். ஓகேங்களா. அவருடைய சிலையானது மவுண்ட் ரோட்டில் வச்சா எனக்கு வந்து அவமரியாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. இது அதில் தலைமை தாங்கிறது யாருன்னா SN சோமயாஜுலு, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். சரிங்களா. அடுத்து தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய போராட்டம் எப்போ நடந்தது? 1937 நடந்து. சார் இவரெல்லாம் சிறையிலேயே சேர்த்து போவார். இந்த தாளமுத்து, நடராசன் இவங்க 2 பேரும் மொழிப்போர் தியாகிகள் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ 2 பேர் என்ன பண்ணாங்க, இந்திய போராட்டத்தில் கலந்துட்டாங்க. அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து மேட்ச் பண்ணாவது பாருங்க, என்ன வருது பாருங்க, 4, 5, சரிங்களா, 2, 3, 1. சரிங்களா, ஏதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார், 1998 கட்டபொம்மனிடமிருந்து வரி வசூலிக்க நிலுவை, சரிங்களா, நிலவரி நிலுவைத் தொகையானது எவ்வளவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3310 பக்கோடா தான் இருந்தது. சரி, அது மாதிரி ஜாக்சன் வந்து கட்ட சொல்லி கேட்பாரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 1080 பக்கோடா, சரிங்களா, 1080 சரிங்களா, 1080 பக்கோடா, சரிங்களா, நீங்களாகனா அது இருக்குது, மிச்சத்தில் தான் நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு மன்னிப்பு கொடுத்து இப்போ ஆட்சி பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ண திருப்பி என்ன பண்ணுவார், யார் கப்பம் கட்டுறானோ அங்கே இருக்குது அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டதால என்ன பண்ணுவாங்க, திருப்பி பேனர் மாற விட்டு இவரை காலி பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார், வேலுநாச்சியார் அரசருடைய காலம். சரி, அரசருடைய மகள், யாருடைய அரசருடைய மகள் கேட்குறாங்க. சரிங்களா. வேலுநாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், சரிங்களா, செல்லமுத்து சேதுபதி சரி, அந்த மன்னனுடைய ஒரே பொண்ணு இவங்க தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண் முறை சிலம் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மாவுக்கு சிலம்பு, இந்த வாலாட்டம், சிலம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் பயிற்சி, சிலம்பு, வளரி இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, உருது எல்லாமே நல்லா பேசும். அதுக்கடுத்து பாருங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்கக்கூடிய முத்து வடுகனாரை கல்யாணம் பண்ணிக்கும். ஓகேங்களா. இவங்க எப்போ பிறந்தாங்கன்னு கேட்பாங்க, 1730 பிறந்தாங்க, 96 வரைக்கும் இவங்க இருப்பாங்க. சரிங்களா. சிவகங்கையில் வந்து போர் நடக்கும். அந்த போர் வந்து 1772 முத்து வடுகநாதர் கொல்லப்படுவார். உடனே என்ன பண்ணாதம்மா, சிவகங்கையை மீட்கிறதுக்கு வந்து 1780 சிவகங்கையை மீட்டிருக்கும். ஓகேங்களா. திண்டுக்கலுடைய கோபால நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சேர்த்துக்கும், விருப்பாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவரை சேர்த்துக்கும். அப்புறம் மைசூருடைய படைப்பிரிவுகள் 5000 காலாப்படை, 5000 குதிரைப்படைகள்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ணோம், அது மட்டும் மறு சகோதரில் இங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்ணி, சரிங்களா, 1880 சிவகங்கையை அந்த அம்மா மீட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இவரை பற்றி வேலுநாச்சியார் பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ்லையும் கேட்பாங்க, அண்ட் யூனிட்டிலையும் இது கவர் பண்ண. ஓகே, நல்லா படிச்சு வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார், கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையும் சிவத்தாயம் பிப்ரவரி 1801 பாலங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி எங்கு பதுங்கினார்னு கேட்குறான். சரிங்களா. எங்கே பதுங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இவங்க கமுதியில் தான் பதுங்கினாங்க. ஆனால் வந்து இன்னொரு விஷயம், சிறுவயலில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்ம குழப்பம். ஆனால் இந்த சிறுவயல் என்பது யாருடைய தலைநகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரனுடைய தலைநகரம். அவங்க வந்து கூட்டு போனதுனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர் இன்னும் கடுமையாக எதிர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ சிறுவயல் என்பது மருது சகோதரனுடைய தலைநகரம், மருது சகோதரர்களுடைய
தலைநகரம் அது. சரிங்களா, கமுதியில் தான் போய் இவங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். எப்போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WDE ஆஸ் என்பவர் மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் சரிங்களா 17 1911 வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார். யார் பண்ணி வாஞ்சிநாதன் பண்ணியிருப்பார். வாஞ்சிநாதன் சரிங்களா. அந்த கலெக்டர் கொண்டது மட்டும் இல்லாமல் தானே என்ன பண்ண துப்பாக்கியால் சுட்டுட்டு பண்ண செத்து போயிருப்பார். ஓகேங்களா, இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஜூன் 17 1911. ஓகேங்களா, வாஞ்சிநாதன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் எந்த பகுதிகள் கிழக்கில் அமைய பெற்ற பாளையங்கள் கேட்குறாங்க. சரிங்களா, ஊத்துமலை, சிங்கப்பட்டி, நாகலாபுரம், சாத்தூர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் நாகலாபுரமும் இந்த சாத்தூரும் சரிங்களா இது மட்டும் தான் என்னன்னா கிழக்கில் அமைந்த பாளையங்கள். சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் எட்டயபுரம், பாஞ்சாலம் குறிஞ்சி. சரிங்களா, இந்த பாஞ்சாலம் குறிஞ்சினுடைய இது யார் ஆட்சி பண்ணுது? கட்டபொம்மன். அப்போ கிழக்கு பாளையத்தினுடைய தலைமை தாங்கிறது யாருன்னா யாரு? நம்முடைய கட்டபொம்மன் தான் தலைமை தாங்க. அப்போ அந்த 2 தான் வரும் சார். சரிங்களா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஊத்துமலை, சிங்கப்பட்டி, தலைவன் கோட்டை சரிங்களா, நடுவக்குறிச்சி, சேத்தூர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையம். மேற்கு பாளையம் தலைமை தாங்கிறது யாரு? சரிங்களா, புலிதேவர் தான் தலைமை தாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார், தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகை எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1898. சரிங்களா, ஜி சுப்பிரமணிய ஐயர். சுப்பிரமணிய ஐயர் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில பத்திரிகை. இது ஒரு ஆங்கில பத்திரிகை. தி ஹிந்து என்பது ஒரு ஆங்கில பத்திரிகை. இவர் வந்து 1891 வந்து பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் என்ற ஒரு தமிழ் பத்திரிகை தொடங்கியிருப்பார். சுதேசமித்திரன் தொடங்கியிருப்பார். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சரிங்களா, 1801 சரிங்களா, என்னென்ன போர்கள் நடந்தது? தீரன் சின்னமலையில் வந்து போர் நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா சார், 1801 வந்து பார்த்தீங்கன்னா காவிரி கரையில் போர். அடுத்து வந்து பாருங்க 1802 சரிங்களா 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒடாநிலை போர். ஓகேங்களா, அடுத்து 1804 வந்து பார்த்தீங்கன்னா அரச்சலூர். நல்லா போர்கள் நடந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, 2, 1, 3 தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1801, 2, 4 ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, தீரன் சின்னமலை ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ராஜாஜி தனது வேதாரண்யம் சத்தியாகிரகத்தில் 98 பேரை தேர்ந்தெடுத்தார். அதில் பெரும்பான்மையான தியாகிகள் பின்வரும் எந்த மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் கேட்குறாங்க. சரிங்களா சார், உண்மையிலே சொல்லணும்னா நம்ம புக்குடைய டேட்டா படினா கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா 100 பேர் அவர் தேர்ந்தெடுத்தாருன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, 100 பேர் தேர்ந்தெடுப்பான்னு கொடுத்துருவாங்க. நான் 98 பேர்ன்றது சில விஷயத்தில் கொடுத்துருவாங்க சில புக்கில். அப்போ இது எந்த இடத்துல இருந்து அதிகமாக கலந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து தான் சார் கலந்துனாங்க. அதிகமாக எங்கேருந்து கலந்தாங்க? மதுரையிலேருந்து தான் கலந்துனாங்க. உங்களுக்கே தெரியும், ஏப்ரல் சரிங்களா 13 அன்றைக்கி இந்த சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணி 28 அன்றைக்கி முடிஞ்சிருக்கும். ஏப்ரல் சரிங்களா முடிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்தா 100 பேர் போயிருப்பாங்க. இதில் 12 பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? உப்பு அள்ளி சட்டத்தை மீறி என்ன பண்ண கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் கூட கேட்பாங்க. உப்பு சட்டத்தை மீறி முதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து கைதானாங்க. அவங்க பேர் எது? ருக்குமணி லட்சுமிபதி என்று மறக்கக்கூடாது. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து தலைமை தாங்கினது ராஜாஜி தான் பண்ணார். ஓகேங்களா, திருச்சியிலிருந்து வேதாரண்யம் தஞ்சாவூர்லேயே வேதாரண்யம் வரைக்கும் போயிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பேரில் சென்னை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இந்த சென்னையை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பேர் கலந்துனாங்க சார். 22 பேர் கலந்துனாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடந்திருக்கும். சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 72ல் 22 பேர் வந்து இங்கே கலந்துட்டாங்க, சென்னை மாகாண சேர்ந்தவர்கள். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சென்னை மகாஜன சபையினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இதில் போய் கலந்துருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ரோசாபுதுரை என்று அறியப்படும் ஜார்ஜ் ஜோசப் எங்கு பிறந்தார்? சரிங்களா, இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழா மாவட்டம், கேரளாவில் பிறந்தார். சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தன்னாட்சி கழகம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து பார்த்தா தன்னாட்சி இயக்கம். சரிங்களா, அது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதனால மதுரையில் உள்ள மக்களுக்கு நிறைய சேவைகளை செஞ்சிருப்பார். ஓகே, அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவருக்கு ரோசாபு துரை என்ற பட்ட பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்பாங்க. யாரு? இவர் தான் நீங்கள் சொல்லணும். சரிங்களா, ரோசாபு துரை. அது மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞர். ஓகேங்களா, ஓகேங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1887 சென்னையில் மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்ற 3வது காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 607 பேர் கலந்துனாங்க. நான் முதலே பார்த்த விஷயம் தான். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 607 பேரில் 362 பேர் சரிங்களா சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். என்னுடைய தலைவர் யார் பார்த்தோம்? பக்ருதீன் தியாப்ஜின்றதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இந்த 1000 விளக்கில் மக்கீஸ் தோட்டத்தில் இது நடந்திருக்குன்றது ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். சரிங்களா, இவர் தான் கொண்டு வந்தார். இவர் தான் என்ன பண்ணோம்? தி ஹிந்து பத்திரிகை ஓப்பன் பண்ண சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஜி சுப்பிரமணியர் தான் கொண்டு வந்தார்.
அது மட்டும் இல்லாமல் சுதேசி மித்திரன் இந்த பத்திரிகையில் ஓப்பன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அப்போ அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த யாருன்னா இவர் தான். அவன் முதல் IAS உடைய தலைவராக யார் இருந்தார்? WC பானர்ஜி இருந்தார். சரிங்களா? WC பானர்ஜி தான் முதல் தலைவர். பம்பாயில் நடந்திருக்கும். அந்த மீட்டிங் 72 பேர் கலந்துனாங்க. அதில் 22 பேர் சென்னை மாகாணத்திலிருந்து போயிருக்காங்களாம். அப்போ அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது யார்? ஒரு தமிழர் தான் கொண்டு வந்தார். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் யார் தமிழக தலைவர்களையும் முதலில் சிறை வாழ்க்கை நடத்தியவர்களாகவும் சேலம் வீரர் என்று அறியப்பட்டவர்? சரிங்களா? சேலம் வீரர் என்ற பெயரால் அறியப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியார். சரி, யார் அப்படின்னு பார்க்கலாம் இவரை பற்றி. சார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் பிறந்தவர் வருது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் நாக்பூர் மீட்டிங் 1920 நாக்பூர் ஒத்தியாமை இயக்கத்துக்கு ஒப்புதல் அளித்த ஒரு மீட்டிங், ஐஎன்சியுடைய மீட்டிங். அதுக்கு தலைமை தாங்கிய ஒரு தமிழர். சரிங்களா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தீவிரவாதத்தினுடைய தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இவர் வந்து தீவிரவாதி தான் இவர். சரிங்களா? இவருடைய பாசறையில் பயின்றவர் தான் நம்முடைய ராஜாஜி, சேலத்து மாம்பழம் என்று அறியப்பெறக்கூடிய ராஜாஜி. மூதறிஞர் எல்லாம் சொல்ற சாணக்கியர் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாஜி தான் இவருடைய பாசறையில் படித்தவர். விஜயராகவாச்சாரியனுடைய பாசறையில் படித்தவர் தான் யார்? அவர். ஓகேங்களா? அப்போ 1920 நாக்பூர் மீட்டிங் போது தலைமை தாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சார் இவர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2வது டெஸ்ட்டில் இருக்கிற வினாக்கள்லாம் பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த டெஸ்ட்டும் வினாக்கள் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.